ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான கேரட் சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிடலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆஃப் தக்காளி. இது அவ்வளோத்தையும் நம்ம நல்லா தண்ணியில் கழுகிட்டு இது அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கழுகி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அவ்வளோத்தையும் இதில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா அலசி இதில் வந்து ஊற்றிடலாம். அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். கேரட் வந்து ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கேரட்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து கேரட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான கேரட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பிட்றோமே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேரட் சட்னி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.